சொந்தமும் பந்தமும் நமக்கென்ன தேவை? சொர்க்கமே நம்மை அழைக்கின்ற போது ஐயப்பன் ஒருவன் உறவென்று ஆனவின் உலகம் ஒன்றும் பெரிதே இல்லை. சபரியை கண்டால் போதும் அங்கு சக்தி ஒன்று உண்டு. சொந்தமும் பந்தமும் நமக்கென்ன தேவை? சொர்க்கமே நம்மை அழைக்கின்ற போது ஐயப்பன் ஒருவன் உறவென்று ஆனவின் உலகம் ஒன்றும் பெரிதே இல்லை. சபரியை கண்டால் போதும் அங்கு சக்தி ஒன்று உண்டு. சபரியை கண்டால் போதும் அங்கு சக்தி ஒன்று உண்டு. ஐயனை நினைத்து அழைப்பது வழக்கம். மலை மீது பேட்டை துள்ளி ஆடுதல் வழக்கம். பாதி பயணத்தில் ஐயனை நினைத்து அழைப்பது வழக்கம். மலை மீது பேட்டை துள்ளி ஆடுதல் வழக்கம். சாமி மாறும் ஒன்றாய் கோடி சரண கோஷம் ஓடும் நேரம் ஐயனே ஓடி வருவார், நம்முடன் நாடி மகிழ்வார். ஐயனே ஓடி வருவார், நம்முடன் மாடி மகிழ்வார். சொந்தமும் பந்தமும் நமக்கென்ன தேவை? சொர்க்கமே நம்மை அழைக்கின்ற போது ஐயப்பன் ஒருவன் உறவென்று ஆனவின் உலகம் ஒன்று பெரிதே இல்லை. சபரியை கண்டால் போதும் அங்கு சக்தி ஒன்று உண்டு. சபரியை கண்டால் போதும் அங்கு சக்தி ஒன்று உண்டு. காட்டில் வாழும் மிருகங்கள் யாவும் அவனது சொந்தம். சந்தனமும் குங்குமம் அங்கு இன்பமை பொங்கும். காட்டில் வாழும் மிருகங்கள் யாவும் அவனது சொந்தம். சந்தனமும் குங்குமம் அங்கு இன்பமை பொங்கும். சுவாமி என்றொரு குரலை கேட்டு விலங்கும் விலகி ஓடிய போதும் சாமிமார்களின் நெஞ்சில் இன்பம் தேனாய் பொங்கும். சாமிமார்களின் நெஞ்சில் இன்பம் தேனாய் பொங்கும். இன்பமும் பந்தமும் நமக்கென்ன தேவை? சொர்க்கமே நம்மை அழைக்கின்ற போது ஐயப்பன் ஒருவன் உறவென்று ஆனவின் உலகம் ஒன்றும் பெரியே இல்லை. சபரியை கண்டால் போதும் அங்கு சக்தி ஒன்று உண்டு. சபரியை கண்டால் போதும் அங்கு சக்தி ஒன்று உண்டு.